वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा। श्रीमद्भागवतं नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम सन्तोषकारणम्। श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं कलौ। यत्र यत्र चतुर्वक्त्र श्रीमद्भागवतं भवेत् गच्छामि तत्र तत्राहं गौर्यथा सुतवत्सला। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்துக்காக எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே என்று வேதாந்தம் சொல்லுகிறது. கர்மத்தின் அடியில் பிறவாதவன் எம்பெருமான். நாம் அனைவரும் கர்மங்களால் உந்தப்பட்டு பிறக்கிறோம். ஆனால் பகவானுக்கு கர்ம வாசனை கிடையாது. அகர்மவசன்னு கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ஏன் பிறக்க வேணும், எது அவரை உந்தும் என்று பார்த்தால், தன்னுடைய இச்சையாலே மக்களோடு கலக்க வேணும், குழந்தைகளையெல்லாம் ரட்சித்து சம்சாரத்திலிருந்து முக்தி பெறச் செய்ய வேணுங்கிற ஆசை. வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் முக்தர்களும் ஆனந்தமாக இருக்கும்போது பத்தாத்மாக்கள் சிலர் மட்டும் ஏன் சம்சாரத்தில் உழல வேண்டும்? வேண்டாமே, அவர்களும் நல்ல கதி அடையலாமே. பிறப்பு இறப்பாகிற சுழலிலே சிக்கி தவிக்க வேண்டாம் என்றெண்ணி எம்பெருமான் நம்ம எல்லாம் கைப்பிடித்து தூக்குவதற்காகவே அவதரிக்கிறார். கிணற்றுக்குள் ஒருத்தர் விழுந்து விட்டால் கூடவே குதித்துத்தான் அவரை தூக்கியாக வேண்டும். ஓரளவு ஆழம் இருக்கும் வரை கயிறு போட்டு பார்க்கலாம். ஆனால் அதிக ஆழம் இருக்குமானால் குதித்தால் தான் தூக்க முடியும். இந்த சம்சாரம் என்பது கிணற்று ஆழம் அல்ல, ஆழமே காண முடியாத ஆழம். பதிதம் பீம பவ அர்ணவ உதரேன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். பயங்கரமான ஆழங்காண மாட்டாத கிணற்றுக்குள் சம்சாரத்துக்குள் விழுந்து விட்டேன். இங்கே நமக்கு எத்தனையோ துன்பங்கள், மாறி மாறி இன்ப துன்பங்கள். இதிலிருந்தெல்லாம் இவனை மாற்றி மீளாத இன்பத்தை கொடுக்க வேணுமானால் அவதரிக்க வேணும். தான் எங்கோ வைகுந்தத்தில் இருந்து கொண்டு ரட்சித்தால் போதாது, கூடவே பிறக்க வேணும்னு பெருமானுடைய திருவுள்ளம். இது காரணமாகத்தான் அவர் அவதரிக்கிறார். அவர் அவதரித்த போது என்ன பயன்னு கேட்டால், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுதான் 3 பயன்கள். நல்லவர்களையெல்லாம் ரட்சிக்க வேணும், தீயவர்களை தீமையை அழிக்க வேண்டும், அதே சமயத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த 3 முக்கிய பயன்களுக்காகத்தான் பகவானுடைய அவதாரம். இந்த அவதாரத்தில் அவர் என்ன செய்தார், அந்தந்த அவதாரத்தின் போது இந்த பயனை எப்படி நிறைவேற்றினார், அந்த சரித்திரத்தை தெரிந்து கொள்ள பெருமானிடத்தில் நமக்கு பக்தி பிறக்கிறது. பிறந்த பக்தி வளருகிறது. அவரை பற்றிய உண்மை, ஆத்மாக்களான நம்மை பற்றிய உண்மை, இது இத்தனையும் தெரிய வரும். ஆனால் அது தெரிய வர வேண்டுமானால் அதை ஒருத்தர் சரித்திரமாக எழுதி வைத்திருந்தால் தானே தெரிந்து கொள்ள முடியும். அவர் கிருத யுகத்தில் சில அவதாரங்களை செய்கிறார், திரேதா யுகத்தில் சில அவதாரங்கள், துவாபர யுகத்தில் அவதாரங்கள்,
கலியுகத்தின் கடைசியில் கல்கியாக அவதரிக்கப் போகிறார். இந்த அவதாரங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தில் என்ன செய்தன, அந்த வரலாறு, நடந்த நிகழ்வுகள், அந்த சரித்திரங்கள் எழுதப்பட்டிருந்தால்தான் இப்ப கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு லாபம். அதை கேட்டு படித்து அவ்வெம்பெருமானிடத்தில் நமக்கும் பக்தி ஏற்படும். அப்படி வரலாறை எழுதி வைத்தவர்கள் தான் ரிஷிகள். அந்த வரலாறு அதன் செப்பேடு போல இருப்பவைதான் இதிகாசங்களும் புராணங்களும். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌப பிரம்ம ஏது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இது ஒரு அழகான ஸ்லோகம். வேதங்கள் எப்போதும் இருக்கும், ஒரு நாளும் அழியாது. அனாதின்னு சொல்லுவோம், அபௌருஷேயம்னு கொண்டாடுகிறோம். அனந்தம், தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இப்படிப்பட்ட வேதத்துக்கு வலுவூட்டுவதற்காகவும் இந்த சரித்திரங்களை எல்லாம் நமக்கு சொல்ல வேண்டும். சொத்துனா பாதுகாத்து கொடுத்தால் தானே அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இது ஒரு சொத்து. பகவான் அவதரித்தது, அவர் செய்தது எல்லாமே ஒரு சொத்து. அந்த சொத்தை நம்ம தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அதற்குத்தான் ரிஷிகள் எல்லாரும் ஆதி காலத்திலிருந்தே இதிகாசங்களையும் புராணங்களையும் எழுதி வைத்தனர். அதுல சிறப்பான 2 இதிகாசங்கள், ஸ்ரீ ராமாயணம் ஒன்று, மகாபாரதம் மற்றொன்று. அத போல புராணங்கள் எண்ணிறந்த புராணங்கள் இருந்தாலும் 18 புராணங்கள் என்று பிரதானமாக எடுப்பார்கள். அந்த 18 புராணங்களுக்குள்ளும் சத்துவகுணத்தோடு எழுதப்பட்டவை சாத்திக புராணங்கள் 6 புராணங்கள். அதுல சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்ல வேணுமானால் ஒன்று ஸ்ரீ விஷ்ணு புராணம், மற்றொன்று ஸ்ரீமத் பாகவத புராணம். ஏன் இவற்றுக்கு தனி சிறப்பு? அதிலும் பாகவதம் லோகத்தில் இவ்வளவு பிரபலமாய் இத்தனை பிரசித்தமாக உள்ளதே யாது காரணம்னு பார்த்தால் ஒன்றே, உத்தவர்னு ஒரு சிஷ்யர், கண்ணனுக்கு பிரிய சிஷ்யர். கண்ணன் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம், வந்த காரியமெல்லாம் முடிந்து விட்டது, புறப்பட்டு திரும்ப வைகுந்தத்துக்கு போவோம் என்று தயாராகிவிட்டார். 125 ஆண்டுகள் பூவுலகத்தில் எழுந்தருளி இருந்தார். முடிந்த பிற்பாடு புறப்பட வேண்டும். அப்ப அவருடைய சிஷ்யர்களில் தலைவராக இருந்த உத்தவர் ரொம்ப பிரியமான சிஷ்யர். அவருக்கு உள்ளூர ஒரு கலக்கம். இப்படி இவ்வளவு தூரம் கண்ணன் நம்ம இடத்துல பக்தியை வளர்த்து விட்டு சட்டென்று கிளம்பி போகிறேன்னு சொல்லுகிறாரே, அவர் பிரிவை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள இயலும்? அதுதான் அவருக்கு இருக்கிற ஆவல், அவருக்கு இருக்கிற கவலை. கண்ணனிடத்தில் கேட்டார், त्वद्वियोगेन ते भक्ताः कथं स्थास्यन्ति பூதலே, உன்னை விட்டு பிரிந்து உன் பக்தர்கள் எல்லாம் இந்த பூமியில் எப்படி வாழ்வார்கள்? பிரிவு ஆற்றாமை எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்ல, கவலை வேண்டாம், கலியுகத்தில் பூலோகத்தில் நான் பாகவத புராண வடிவத்திலேயே வாழ்கிறேன். அந்த புராணத்துக்குள் இதோ நுழைந்து விடுகிறேன், எப்போதும் அதில் இருப்பேன். என்னை பிரிந்து விட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். அந்த புராண ஸ்லோகங்களை வாசித்து பாராயணம் பண்ணி அந்த ஸ்லோகத்தின் அர்த்தங்களை கேட்டு அதில் இருக்கும் என்னுடைய சரித்திரங்களை நினைத்து நினைத்து உருகினாயானால் நான் எப்போதும் உன் உள்ளத்தில் இருப்பதை காட்டிக்கொண்டே இருப்பேன். அவர் இருக்கிறார், ஆனா இருக்கிறார்ங்கிறது நமக்கு வெளியிலே தெரிவதில்லை. நம்ம உள்ளத்துக்குள்ளதான் எழுந்துருள் இருக்கிறார். ஆனா சட்டுன்னு அவர் தோற்றம் அளிச்சுடுவாரானால் தியானம், யோகம், பாராயணம், ஜபம், அர்ச்சனம் இது முதலானவர்களை செய்யத்தான் வெளிப்படுவார். பாலுக்குள்ளதான் நெய் இருக்கிறது. ஆனா பார்த்த உடனே பால்ல நெய் தெரியுமான்னு கேட்டால் வேலை பார்க்க வேண்டும். அந்த பாலை உரகுத்த வேண்டும். அது தயிராகி மோராகி மத்த வைத்து கடைந்து அப்புறம்தான் வெண்ணெய் கிடைக்கும். காய்ச்சினால்தான் நெய் கிடைக்கும். அதனால எடுத்த எடுப்புல பாலுக்குள்ள நெய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக நெய் கிடைத்து விடாது. எல்லாவற்றுக்குள்ளும் பகவான் இருக்கிறான்ங்கிறதுக்காக சட்டென்று கிடைத்து விட மாட்டார். அதுக்கும் உரகுத்துறா போலே, கடையரா போலே, காய்ச்சிரா போலே அத்தனையும் பண்ணினாத்தான் அந்த தியானத்தில் ஈடுபட்டால் தான் கிடைப்பார். ஆகவே கவலைப்படாத உத்தவா, நான் பாராயணம் பண்றதுக்குன்னு சொல்லி சொல்லி ஆனந்தப்படுவதற்குன்னு பாகவத புராணத்தில் புகுந்து கொள்ளுகிறேன். அதை சொல்லி ஆனந்தப்பட்டு கொள்ளுங்கள். அதன் மூலமாகவே என்னை நீங்கள் கண்டுகொள்ளலாம். நான் இப்போது புறப்படுகிறேன்னு கிளம்பி போனார். அவர் கிளம்பிய அன்றைய தினத்திலிருந்து கலி வந்து சூழ்வதற்கு ஆரம்பித்தது. இதெல்லாம் நடந்தது துவாபர யுகத்தினுடைய இறுதியில், கடைசியில். அதுக்கப்புறம் கலி பிறந்தது. துவாபர யுகத்துல கண்ணன் புறப்பட்டு போகும்போதே சத்தியம், தர்மம், தானம், சௌச்சம் இது முதலான முக்கியமான குணங்கள் எல்லாம்
அவரை பின்தொடர்ந்து லோகத்தை விட்டு புறப்பட்டு விட்டான். நல்ல வேளையா கலியுகத்திலே அவ இருக்கவே போறது இல்லையா? அப்ப நாமெல்லாம் சிரமப்பட வேணுமான்னு பார்த்தால் அதுக்கு தான் இந்த புராணம் இருக்கிறது. இந்த பாகவத புராணத்தை வாசிக்க வாசிக்க விட்டு போன குணங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். சத்தியம் வரும், ஞானம் வரும், கர்மயோகம் கிடைக்கும், ஞான யோகம் கிடைக்கும், கடைசியாய் கண்ணனே கிடைப்பார், அவருடைய திருவடிகளே கிடைக்கும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது ஸ்ரீமத் பாகவத புராணம். அதை பத்தி ஒரு சில ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்கள்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமத் பாகவதன் நாம புராணம் லோக விஸ்ருதம், உலகம் முழுக்க பிரசித்தமா இருக்கிற பாகவத புராணம். ஸ்ருணுயாமி ஸ்ரத்தையா யுக்தா மம சந்தோஷ காரணம். யாரெல்லாம் ஆசையோட இது கண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி காட்டும் என்கிற விருப்பத்தோடு வாசிக்கிறார்களோ கண்டிப்பா எனக்கு அவர்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். மம சந்தோஷ காரணம். ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா. தேவர்கள் எப்பேற்பட்ட தேவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு கூட இந்த பாகவத வார்த்தை எளிதில் கிடைக்காது. ஏனால் பரம பக்தியோடு இருந்து கண்ணன் திருவடிகளையே நினைப்பவனுக்குத்தான் அது கிடைக்கிறது. இப்படி வைத்துக் கொள்வோம். இதை சொல்ல சொல்ல அவருடைய திருவடிகளில் பிரேமம் மிகும். பிரேமம் மிக மிக அது வளர வளர இதை மீண்டும் சொல்ல வேணுங்கிற ஆசை வரும். இது ஒண்ணுக்கொண்ணு மாத்தி மாத்தி வளர்த்து கொடுக்கக்கூடியது. இதை பார்த்து விதை முன்னாலா செடி முன்னாலா அந்த கேள்வின்னு நினைச்சுக்க வேண்டாம். விதைத்தாத்தான் செடி, செடி இருந்தா தான் விதை, அதனால எது முதல்னு தெரியாதுன்னு குழம்பி விட்டோமானால் புராணத்தை வாசிச்சா கண்ணனிடத்துல பக்தி வருமா? பக்தி இருந்தா புராணத்தை வாசிப்பீர்களானால் ஒண்ணுக்கொண்ணு வராதுன்னு சொல்றதுக்கு இல்லை, விடுகதை கேட்கறதுக்காக இது இல்லை. ஏதோ ஒரு 2 ஸ்லோகத்தை வாசிச்சா கொஞ்சம் பக்தி வரும். அந்த பக்தியால் இன்னும் 4 வாசிக்கலாம், அந்த 4 வாசிச்சா இன்னும் பக்தி வரும். ஒண்ணுக்கொண்ணு உதவி கொண்டு பக்தியை நம்மிடத்தில் வளர்த்து விடும்னு தான் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எத்திர எத்திர சதுர்வக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேது. எங்கெங்க பாகவத புராணம் வாசிக்கப்படுகிறதோ கச்சாமி. கண்ணனே சொல்றார், எப்படி ஒரு கன்றுக்குட்டி முன்னாடி போறச்சே, கன்றுக்குட்டியினிடத்தில் தாய்ப்பாசம் மிகுந்த தாய்ப்பசு அது எங்கெங்க போனாலும் அது முன்னாடியே போகும். இவ்வளவு பெரிய பசு தாய்ப்பசுவா இருக்கே, அது குட்டியா இருக்கு கன்று, அது பின்னாடி பசு போறதேனால் அதுதான் பசுவுக்கு இருக்கிற தாய்ப்பாசம். அதுபோல் யாரெல்லாம் பாகவத புராணத்தை வாசிக்கிறார்களோ அவர்கள் பின்னால் கண்ணனாகிய நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன்னு சாதிக்கிறார். தேவர்களுக்கு கூட கிடைக்காது, பரம பக்தர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாகவத புராணம் 12 ஸ்கந்தங்களோட கூடியது. ரொம்ப ஆச்சரியமான 12 ஸ்கந்தங்கள். அதிலே ராமகிருஷ்ண கதை, ராமனுடைய கதை, வராகன் கதை, திருவிக்கிரமனுடைய கதை, கண்ணனுடைய கதை, எல்லா அவதார கதைகளும் உள்ளன. கண்ணனுடைய கதை மட்டும்னு நினைத்து கொள்ள வேண்டாம். என்னென்ன அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்காரோ, நாம் பிரபலமா சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தசாவதாரம், அதை தவிர சுகாச்சாரியர் இந்த பாகவத புராணத்தில் பல அவதாரங்களை கூறியுள்ளார். 25 அவதாரங்களை பற்றியும் அதற்கு மேலேயும் இது சொல்லப்பட்டது. இதெல்லாத்தையும் நமக்கு எழுதி கொடுத்த வள்ளல் ரிஷிகளுக்குள்ளே தலைவராய் விளங்கி வேதத்தையே பிரித்து பகுத்து கொடுத்தவரான வேத வியாசன். வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்டருடைய குலத்தில் அவதரித்த வேதவியாசர். இவருடைய தந்தை தான் பராசர மகரிஷி. இவருடைய திருக்குமாரர் தான் சுக பிரம்மம் சுகாச்சாரியர். மகனார்னு பார்த்தாலும் ஏற்றம், தந்தையால்னு பார்த்தாலும் ஏற்றம். அப்படிப்பட்டவர் தான் வேதவியாசர். அவர் தான் எழுதினார். ஆனா எழுதியவரே ஊருக்கு உபதேசிக்கவில்லை. அவருடைய திருக்குமாரரான சுகாச்சாரியர் பரீட்சித்துங்கிற ராஜா. அந்த ராஜாவுக்கு ஏதோ வாழ்க்கையை பத்தின சந்தேகம். அவனுக்கு ஒரு சாபம் கிடைத்து விட்டது. 7 நாட்களுக்குள் தக்ஷகன்கிற பாம்பு கடித்து நீ இறந்து போவாய்னு ஒரு முனிகுமாரன் சாபம் இட்டு விட்டான். அதுல இருந்து தப்பிக்கணுமான ஒரு பக்கம் கேள்வி, அல்லது இறப்பையே பத்தி தெரிந்து கொண்டு ஞானத்தால் தப்பிக்க வேண்டுமான்னு மற்றொரு பக்கம் கேள்வி. நாம மரணமே அடையாமல் வாழணுமா? அதுக்கு என்ன செய்யலாம்? பரிகாரம் தேடலாமா? அல்லது மரணமே ஒண்ணுமில்லைங்கிற உண்மையை தெரிந்து கொள்ளலாமா? இந்த 2த்துக்குள் தவித்து கொண்டிருந்தால் அதற்குன்னு சுக்காச்சாரியர் அந்த பக்கம் வந்தார். அவர் திருவடிகளை பற்றி கொண்டு பரீட்சித்து ராஜா
ராஜா பிரார்த்திக்கிறான், எனக்கு இத்தனை நாளும் காலத்தை கழித்து விட்டேன், ஆனா எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமலே கழித்து விட்டேன். உம்மிடத்துல ஒரு பிரார்த்தனை, எனக்கு பாக்கி இருக்கிறது 7 நாட்கள். அந்த 7 நாட்களுக்குள் அறியாததனெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், பார்க்காததையெல்லாம் பார்த்து விட வேண்டும், கேட்காததையெல்லாம் கேட்டு விட வேண்டும். இப்படி நீ செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வியை வைத்தான். இப்படி ஒண்ணு சாத்தியமானு நமக்கு தோணும். ஒரு ஞானோதயன் நம்முடைய 85வது வயசு வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 2-3 நாள் தான் வாழவே போறோம். அந்த சமயத்துக்கு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு தோன்றது, கிடைக்காது. கிடைக்காதுன்னா 1-2 தெரிஞ்சுக்கணும்னாலே கிடைக்காது. அறியாததெல்லாம் அறிய வேண்டும், காணாததெல்லாம் காண வேண்டும், கேட்காததெல்லாம் கேட்க வேண்டும்னால் சாத்தியமானு தோணும். சிரித்து கொண்டே சுகாச்சாரியர் பதில் சொன்னார், கவலைப்படாத பரீட்சித்து, இது ரொம்பவே சாத்தியம். எனக்கு கட்டுவாங்கன்னு ஒரு ராஜாவை பத்தி தெரியும். ராமனுக்கு முன்னே பிறந்த இக்ஷ்வாகு குலத்து அரசன். அந்த அரசனுக்கு ஒரு முகூர்த்தம் தான் இனிமே உனக்கு வாழ்நாள், நேரமே அவ்வளவுதான், 1 மணி நேரம் கூட இல்லை, அவ்வளவுதான் நீ வாழப் போகிறாய்ன்னு தேவர்களே சொன்னார்கள். அவர் அதை பத்தியே கவலைப்படலை. விட வேண்டியது எல்லாத்தையும் துறந்தார், பற்ற வேண்டிய பெருமானை தியானித்தார், அதே வைகுந்தத்தை அடைந்து விட்டார். ஆகவே சாத்தியம். ஒரே ஒரு முகூர்த்தம் இருக்கிறவனுக்கே இது சாத்தியம்னால் 7 நாள் இருக்கே பரீட்சித்து. உண்மை தெரிந்து கொள்ள வேணுமானால் பிரம்மம் உனக்கு தரிசனம் கொடுத்து விட்டாரானால் அப்ப எதெது பார்க்கப்படலையோ பார்க்கப்பட்டதாகிறது, எதெது கேட்கவில்லையோ கேட்கப்பட்டதாகிறது, எதை தெரிந்து கொள்ளவில்லையோ அறியப்பட்டதாகிறது. ஒவ்வொன்னா உலகத்துல தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. எந்த ஒன்றை அறிந்தால் அறியாததெல்லாம் அறிந்ததாகுமோ அதை தெரிந்து கொள்ள எவ்வளவு நேரம் பிடிக்க போகிறது? நாம மற்ற காலத்தை கழித்து விட்டோம், அப்படி இனிமே வீணே போக்க மாட்டோம் என்கிற உறுதி வந்து விடுமானால் சட்டென்று தெரிந்து கொள்ளலாம். அதை போலத்தான் சுகாச்சாரியர் பரீட்சித்தை அமர்த்தி வைத்து ஒவ்வொரு ஸ்கந்தமா உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். இதை வேதாந்த சாரம்னு சொல்லலாம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக. யாருக்கு இதனுடைய அமுதம் கிடைக்கும்? ஒரு பழம் நல்ல பழம், அதுவும் கிளி கொத்திய பழம்னால் சுவையான பழம். வெறும் பழமே நல்லா இருக்கும், கிளி கொத்தி கொடுத்துருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பா. இங்க கிளிங்கிறது சுகாச்சாரியர் கிளி வடிவத்தில் தான் இருந்தார். அவர் கொத்திய பழம் பாகவதம்ங்கிற பழம். இது வெறும் பழம் கூட இல்லை, பழமா இருந்தா கூட தோல் எடுக்கணும், கொஞ்சம் துவர்க்கலாம், கசக்கலாம், அதன் ரசத்தை எடுக்கணும், கொட்டை இருக்கலாம், நாறு வாயில் சிக்கி கொள்ளலாம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் பழத்தை ரசமா பிழிஞ்சு நம் கையில் கொடுத்து விட்டால் இன்னும் ஆனந்தம் தானே. அது போலத்தான் பாகவத புராணம்ங்கிறது பழரசம். இந்த பழத்துக்கு ஏற்றம் கிளி கொத்திய பழம்ங்கிறதே ஏற்றம். சுகாச்சாரியர் உபதேசித்தார். இது வேதாந்தத்தின் சாரம். நிகம கல்பதரோகோ கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சயுதம். சுகாச்சாரியருடைய திருவாக்கிலிருந்து பிறந்தது அமுதமயமான பழம். அதுல ஒவ்வொரு ஸ்கந்தமா ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி கொண்டு வருகிறார். ஜகத்தெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்றார், எப்படி ரட்சிக்கப்படுகிறதுன்னு கூறினார், எப்படி அழிக்கப்படும், சிருஷ்டிக்கப்படும், ரட்சிக்கப்படும், மோட்சம் போபவன் என்னென்னலாம் கடைபிடிக்க வேணும்னு சொன்னார். யுக தர்மம் என்ன, வர்ண தர்மம் என்ன, ஆசிரம தர்மம் என்ன, ஸ்திரீ தர்மம் யாது, புருஷ தர்மம் யாது, நரகம்ங்கிறது எங்க இருக்கிறது, பூகோளத்தை எப்படி வர்ணிக்கிறார்கள், ஒரு பூமிக்குள்ளே நிறைய தீபங்கள் எப்படி பறந்திருக்கு, மேலே 7 லோகங்களவை, கீழே 7 லோகங்களவை, இத போல இல்லாததே இல்லைன்னு சொல்லிவிடலாம். சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம்னு சொல்லுவார்கள். ஒரு புராணம்னு எடுத்துக்கொண்டால் 5 அடையாளங்கள் இருக்கும். படைப்பை பற்றி சொல்லுவார்கள் சர்கஸ்ச. பிரதிசர்கஸ்ச அழிப்பை பத்தி, அழிவு இப்படித்தான் சம்ஹாரமாறுதுன்னு சொல்லுவார்கள். வம்சம், சூரிய வம்சத்துல யார் பிறந்தார்கள், சந்திர வம்சத்துல யார் பிறந்தார்கள், வம்சோ மன்வந்தராணிச்ச அந்தந்த ராஜா யாரார் ஆண்டது, எந்த மனுவும் போது, சுவாயம்புவ மனு காலத்துல என்ன நடந்தது, சுவாரோச்சிஷ மனும் போது என்ன நடந்தது, தாமச மனு காலத்துல என்ன நிகழ்வுகள், ரைவத மனு காலத்துல என்ன நிகழ்வுகள், இத போல மன்வந்தரங்கள் அந்தந்த காலத்துல நடந்தது. வம்சானுச்சரிதஞ்சேதி அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கதைகள், இப்படி 5 சேர்ந்ததுதான் புராணம்னு சொல்லுவோம். அதுல பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்தில் தான் வெகு விமரிசையாய் விவரித்து ஸ்ரீ கிருஷ்ண ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து 90 அத்தியாயங்களாலே
ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தை பூர்ணமா சுக்காச்சாரியர் விவரிக்கிறார். அதை 2 பாகமா பிரிச்சிருக்கார்கள். ஒன்னு பூர்வார்த்தம், இன்னொன்னு உத்தரார்த்தம். பூர்வார்த்தம்னா முன் பாதி, உத்தரார்த்தம்னா பின் பாதி. கண்ணன் அவதரித்தாருங்கிறதுல இருந்து தொடங்கி கம்சவதம் முடிந்து போயிற்று. 10 வயசு கண்ணனுக்கு. கம்சவதம் முடிந்தது. உத்தவரை திரும்ப கோகுலத்துக்காக அனுப்பிச்சு வச்சார். அவர் போயிட்டு வந்தார். அக்ரூரர் ஹஸ்தினாபுரத்துக்கு சென்றார், திரும்ப வந்தாருங்கிற அளவுக்கு 49வது அத்தியாயம். 10வது ஸ்கந்தத்தில் 49வது அத்தியாயம் வரை பூர்வார்த்தம். அதுக்கப்புறம் 50லேருந்து தொடங்கி 90வது அத்தியாயம் வரை உத்தரார்த்தம். அதுலதான் கண்ணனுக்கு நடந்த கல்யாணங்கள் எல்லாம் சொல்லப்படும். காலையவனன் முச்சுகுந்தனுடைய சரித்திரம், கண்ணன் 6 அசுரர்களை எல்லாம் அழித்தார் சரித்திரம், குச்சேலோபாக்கியானம், இத போல பல விஷயங்களும் உத்தரார்த்தத்தில் இருக்கக்கூடியது. இந்த 2 சேர்த்து மொத்தமே ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம் 90 அத்தியாயங்கள் கொண்டது. அதை கொண்டு அடிப்படையாய் சேட்டிதங்களாக அனுபவிப்போம் என்று இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுல இன்று பார்த்தால் வசுதேவன் பிறந்தான், இது தலைப்பு. கண்ணன் பிறந்தான், கண்ணன் வளர்ந்தான், கண்ணன் கல்யாணம் பண்ணி கொண்டார், இப்படியே சொல்லலாம். ஆனால் அதற்குன்னு அவருடைய பருவம் மாறுகிறது, அதற்குண்டான திருநாமம் மாறுகிறது. நமக்கெல்லாம் பிறந்த காலத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் ஒரே பேர். ஆதாரத்தோட வேற அதை கொடுத்துட்டார்கள். கையில ஒரு அட்டை வச்சுருக்கோம், அதுல எந்த மாறுதல் இருந்தாலும் எதுவுமே ஒத்துக்க மாட்டான். ஆனா இப்ப முதல் மாறுதல் பார்க்கவும் 4 நாள் 4 தலைப்பு. வசுதேவன் பிறந்தான்னு இன்றைய தலைப்பு. வாசுதேவனுக்கு கண்ணன் வசுதேவருக்கு குமாரராகத்தானே பிறந்தார். தகப்பனார் பேரோட சேர்த்து சொன்னாத்தானே பிறந்ததற்கு அடையாளம். அதனால இன்னைக்கு வசுதேவன் பிறந்தான்னு பார்ப்போம். அவர் வளர்ந்தார்னு சொன்னாலே கோகுலத்தில் ஆயர்பாடியில் ஆங்காங்கு பசுமாடுகளை மேய்த்து கொண்டு வளர்ந்ததுதான் பிரதானம். அதனால் நாளைக்கு பார்க்கறச்சே வளர்ந்தது கோபாலன்னு பார்ப்போம். இன்னைக்கு பிறந்தார் வசுதேவன், வாசுதேவன், வளர்ந்தான் கோபாலன். அப்புறம் 3வது நாள் கிருஷ்ணனா உலகத்துக்கெல்லாம் ஆனந்தம் கொடுத்தார். கிருஷ்ணனா ருக்மிணி பிராட்டிக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். கிருஷ்ணனாலே ஆனந்தம் அளிப்பவர்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிடத்தான் ஆனந்தம். அவர் தனித்திருக்கிறதுக்காகவா அவதரித்தார். அதனாலே மணந்தான் கிருஷ்ணன், கல்யாணம் பண்ணிட்டார்னு 8 மகிழ்ச்சிகளை முக்கியமா திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அந்த சரித்திரம் என்னன்னு அடுத்த நாள் பார்ப்போம். கடைசி நாள் மாயன் அன்னோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெஞ்ஞானமில் என்று திருமழியாழ்வாருடைய பாசுரம் கீதை உபதேசித்தார்னால் அதுவே மாயம். அவர் அவதரித்ததே மாயம். தான் சிஷ்யனா தேரோட்டியா அமர்ந்து கொண்டு தலைவனா அர்ஜுனனை உட்கார்த்தி வைத்து ஆனா அவனை சிஷ்யனாக்கி தான் குருவாக இருந்து உபதேசிக்கணும்னால் இதுவே மாயம்தான். அவரே வாயை திறந்து உபதேசித்து பார்த்திருக்கோமா? ஆச்சாரியர்கள் தான் கண்ணனை பத்தி உபதேசிப்பார்கள். ஆனா கண்ணன் தானே கீதாச்சாரியனாக இருந்து இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில் கீதாச்சாரியனாய் பார்த்தசாரதி பெருமானாகத்தான் சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவரே உபதேசித்ததால் அது செய்ததே மாயம். அவர் திருவாக்கு வாயை திறந்து பேசினதே மாயம். விஸ்வரூபத்தை காட்டினதே ரொம்ப பெரிய மாயம். இந்த எல்லாமே என்னுடைய விபூதி தான் 10வது அத்தியாயத்துல சொன்னார். கடைசியா எல்லாத்த விட மாயம். நாம அனாதி காலமா சேர்த்து வைத்திருக்கிற பாபங்களை சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன் மாசுஜா, சோக்கப்படாதேன்னு சொன்னது மாயனுடைய வாக்கு கீதை. அதை கடைசி நாள் அன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். அதுல முதல்ல இன்னைக்கு பார்க்க வேண்டியது பிறந்தான் வாசுதேவன். வசுதேவனுக்கு மகனாக கண்ணன் அவதரித்தார். எப்போது? துவாபர யுகத்தினுடைய கடைசியில் அவதரிக்கிறார். அதை பத்தி தான் 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில ரொம்ப ஆச்சரியமா சுவாமி சாதிக்கிறார். ஸ்கந்தம்ங்கிறது ஒரு பிரிவு, அதற்குள்ள அத்தியாயம்ங்கிறது மற்றொரு பிரிவு. பொதுவா ராமாயணம் வாசிக்கும் போது காண்டம்னு சொல்லுவோம். யுத்த காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம். அதுக்குள்ள இருக்கிறதே சர்க்கம்னு சொல்லுவோம். இதுல இத்தனாவது சர்க்கம், இத்தனாவது சர்க்கம். அதுல பிரிவு அப்படி மேலோட்டமான பிரிவுன்னா காண்டம், அதுக்கு உட்பிரிவுன்னா சர்க்கம். அதே போல இங்க பார்த்தா மேலெடுத்திருக்கிற பிரிவுனால் ஸ்கந்தம், அதற்கு உட்பிரிவா இருக்கிறது அத்தியாயம். ஸ்கந்தமா பிரிச்சு சொல்வார்கள், அத்தியாயமா பிரித்து பார்க்கலாம். அதுல முதல்ல இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது யார் வம்சத்தில் கண்ணன் எம்பெருமான் எப்படி அவதரித்தார்னு பார்ப்போம். பிரம்மாவிடத்திலிருந்து தான் எல்லா படைப்பும் தொடங்குகிறது. ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவை தன் நாபீகமலத்தில் படைக்கிறார். அதற்கு பின்னால் பிரம்மா மற்ற எல்லாரையும் படைக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல ரிஷிகளை எல்லாம் படைத்தார். மானச புத்திரரா
நாரதரையும் படைத்து விட்டார். மானச புத்திரர்களாக 4 பேர் சனகன், சனத்குமாரன், சனந்தனன் முதலானவர்களையும் படைத்தார். இதுக்கு மேலதான் இனிமே படைப்பு தொடங்கி வளர்ந்து நடக்க போகிறது. அந்த இடத்திலே பிரம்மா தன்னிடத்தில் ரிஷிகளை எல்லாம் படைத்தார்னு சொன்னேன். அதுல அத்ரிங்கிற ரிஷி, அவருடைய வம்சத்தில் சந்திரன் பிறந்தார். பிரம்மா அவரிடத்துல அத்ரி பிறந்தார், அவரிடத்திலே சந்திரன் பிறந்தார், அவரிடத்துல புதன் பிறந்தார். இந்த வம்சத்தை பத்தி தான் இப்ப நம்ம சரித்திரமே பார்க்க போறோம். கண்ணன் அவதரித்ததே அந்த வம்சத்தில். அப்ப சந்திர வம்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், சூரிய வம்சத்தில் ஸ்ரீ ராமாவதாரம். சூரியன், மனு, இக்ஷ்வாகு, வரிஷ்ய ராஜாக்கள், ராமன். இந்த சரித்திரம் தனி. ஆனா இப்ப நாம பார்க்க போறது பிரம்மா, அத்ரி, சந்திரன் அவர்களுடைய வம்சம். அதனால கண்ணன்னாலே சந்திர வம்சம் விடுவா, ராமன்னாலே சூரிய வம்சம்னு சொல்லுவார்கள். ஆனா ஏனோ தெரியாது, ராமனுக்குத்தான் ராமச்சந்திரன்னு திருநாமம். பேர் மட்டும் அப்படிதான் இருக்கு. யாரு கிருஷ்ணச்சந்திரன்னு பேர் வச்சுக்கிறதா தெரியல. ராமனுக்கு ராமச்சந்திரன்னு பேர். கிருஷ்ண சூரியன்னு சொல்றதாவும் தெரியல, கிருஷ்ணச்சந்திரன்னு சொல்றதாவும் தெரியல. ராமனுக்கு மட்டும் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் பேர் இருக்கிறது. சந்திரன்னாலே ஒரு ஏற்றம். என்னதான் இருந்தாலும் சூரியனால் கொதிக்குமா இல்லையா? இப்பவே அடுத்த ஒரு வெப்பம் வந்திருக்கும் போல் இருக்கே சுவாமி. ஏற்கனவே பங்குனி சித்திரையில ஓஹோன்னு கொதிச்சுது, இப்ப என்னமோ பார்த்தா திருப்பி கொதிக்கிறாப்புல இருக்கேனால் அப்படியே அது வருஷத்துல கொதிப்பு இருக்கும். ஆனா சந்திரனால் மாலை பொழுது வந்து விடுமானால் குழு குழுன்னு இருக்கு, ஆனந்தத்தை கொடுப்பதா இருக்கு, நமக்கு சாந்தி அளிப்பதாக இருக்கிறது. அதனால சந்திர வம்சத்துல கண்ணன் பிறந்தான்ங்கிறதே ஒரு தனி சிறப்பு. அதை பத்தி இனி அந்த வம்சத்துல யார் யார் பிறந்திருக்காங்கிறத பார்ப்போம். புரூரவாங்கிற அரசர் பிறக்கிறார். புரூரவசுக்கும் ஊர்வசிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவர்களிடத்திலேருந்து நகுஷன் பிறக்கிறார். ஆயு பிறந்தார், நகுஷன் பிறந்தார், யயாதிங்கிற ராஜா பிறக்கிறார். யயாதிக்கு புருன்னு மூத்த பிள்ளை, யதுன்னு கடைசி பிள்ளை. அவனுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல புரு மூத்த பிள்ளை. புருவனுடைய வம்சத்தில் தான் பாண்டவர்கள் பிறந்து அவர்களுக்கு தான் ராஜ்ய பட்டாபிஷேகம்ங்கிறது உண்டு. ஆனா யதுனுடைய வம்சத்துக்கு யயாதிங்கிற தந்தையே சாபம் போட்டுட்டார், உனக்கு இனி பட்டாபிஷேகம் இல்லை. சின்ன பிணக்கு, தேவையில்லாத ஒரு ஆசையை தந்தை பட்டார். அது முடியாதுன்னு மற்ற பிள்ளைகள் சொன்னார்கள். ஒரே ஒரு பிள்ளை புரு ஏத்துக்கொண்டான், அதனால அவனுக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லுவார்கள். அதாவது இளமையை எல்லாருக்கும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும். அது 28 வயசு வரைக்கும் இருக்கும், மிஞ்சி போச்சுன்னா 38 வயசு வரைக்கும் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு 108க்கு இளமை இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டால் கிடைக்காது இல்லையா? அதை போல அவருக்கும் கிடைக்கல, யயாதிக்கு கிடைக்கவில்லை. அந்த யயாதி அதனால சாபம் போட்டார். பிள்ளைகள்கிட்ட போறார், ஒவ்வொரு பிள்ளையாக பார்த்து நீ உன்னுடைய இளமை எனக்கு கொடு, என் முதுமை நீ வாங்கிக்கோ, நான் 1000 வருஷம் அனுபவித்து விட்டு திரும்ப தருகிறேன். வாங்கினோம்னா யார் ஒத்துப்பார்கள்? அதனால ஒரு பிள்ளையும் ஒத்துக்கல. யார் ஒத்துக்கொண்டானோ உனக்கு பட்டாபிஷேகம் உண்டு அப்படின்னு கொடுத்து விட்டார். அதனாலதான் அந்த பட்டாபிஷேகம் இருக்கிறதுலே புரு இருந்தார், துஷ்யந்தன் பிறந்தார், பரதன் பிறந்தார், பாண்டவர்கள் பிறந்தார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வம்சம். அதே கடைசி பிள்ளை யது தரமாட்டேன்னு மறுத்து விட்டார், இளமையை தரமாட்டேன். ஆனா கடைசியில் சரித்திரம் எப்படி போகிறது என்றால், இளமையை பெற்றுக்கொண்டு 1000 ஆண்டுகள் அனுபவித்து திருப்தி அடைந்தாரான்னு பார்த்தால் அடையவில்லை. ஆனா ஞானம் பிறந்து விட்டது. இனிமே உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்க மாட்டேன், தப்புன்னு தெரிஞ்சுனுட்டேன். இது எத்தனை அனுபவிச்சாலும் போருங்கிற புத்தி வரப்போறது இல்லை. வைராக்கியம் வந்தா தான் நமக்கு ஞானம் பிறந்தது அர்த்தம். பற்றில்லாத தன்மையை வளர்த்துக்காமல் என்ன ஆசை எப்ப தீரும்னால், எல்லா ஆசையும் நிறைவேறினால் ஆசை தீரும்னு சொல்வீரா, அல்லது ஆசைகளையே குறைத்து கொண்டால், தேவைகளையே குறைத்து கொண்டால் ஆசை நிறைவேறும்னு சொல்லுவோமா? 2வதுதான் உண்மை. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகிறது. அதை போல அவரும் தெரிந்து கொண்டார். அதற்கப்புறம் அவரும் சிறந்த கதி அடைந்தார்னு சரித்திரம் சொல்வார்கள். இந்த பக்கத்துல, அதாவது முதல்ல சொன்னது புரு வம்சத்துல பாண்டவர்கள். அதே யது வம்சத்துல பார்த்தால் யது, துர்வசு இவர்கள்லாம் பிறக்க ஷொபல்கனா அதுலதான் பிறந்திருக்கார். அந்த யதுவனுடைய வம்சத்தில் அவதரித்தவர்கள் பலர். அதுல 2 பேருடைய வம்சம் பார்ப்போம். அவர்களுக்கு நடுவுல பிறந்த ஒரு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணமாகிறது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணமாகிறது. அவர்களுக்கு பிறந்த 8 குழந்தைகளில் கடைசி குழந்தை 8வது குழந்தை தான் கண்ணன் பெருமான். அதற்கு முன்னாடி 7வது குழந்தை பலராமன், பலபத்ரன், சங்கர்ஷணன் என்று கலப்பை ஆயுதமாக கொண்ட பலராமன். இந்த சரித்திரம் என்னன்னு சாதிக்கிறார். குக்குரன்னு ஒருத்தர் பிறந்தார், பஜமானன்னு ஒருத்தர் பிறந்தார். குக்குர வம்சம், பஜமான வம்சம்னு 2ஆ பிரிப்பார்கள். அதுல குக்குர நடத்துல பார்த்தா
தேவகன் ஒருத்தர் பிறந்தார், உக்ரசேனன் ஒருத்தர் பிறந்தார். உக்ரசேன மகாராஜான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த உக்ரசேனனுக்கு தான் கம்சன் பிறக்கிறார். இதற்கு முன்னால் சொன்னது குக்குர வம்சத்திலே தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் அதுக்கு மேல பல பெண்களும் அவதரித்தார்கள். உக்ரசேனருக்கு 9 பிள்ளைகளும் இன்னும் பல பெண்களும் பிறந்தார்கள். இவா 2 பேரும். அப்புறம் பஜமான வம்சம்னு சொன்னேன், அதுல சூரசேனன் பிறந்தார். சூரசேன மகாராஜாவுக்கு தான் வசுதேவர் அவதரிக்கிறார். அந்த வம்சத்துல பிறந்த வசுதேவருக்கும் இந்த வம்சத்துல பிறந்த தேவகிக்கும் இந்த இருவருக்கும் தான் கல்யாணம் ஆகிறது. அதனாலே அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது ஏங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம். என்னன்னு விண்ணப்பிக்கிறேன், பார்ப்போம். தஸ்ய ஆகுகஸ்ச ஆகுஜீச்ச கன்யா செய்வ ஆகுகாத்மஜௌ தேவகஸ்ச உக்ரசேனஸ்ச சத்வாரோ தேவகாத்மஜாக. குக்குரரிடத்துல தேவகர், தேவகருக்கு 4 பிள்ளைகள், அதுக்கப்புறம் 7 பெண்கள். சிலதெல்லாம் ஸ்லோகமா வாசிக்கிறேன். அந்த ஸ்லோகத்துல இருக்கிறது கேட்கறதே நமக்கு ரொம்ப நன்மை தரும். அர்த்தம் கேட்கறது ஒரு பக்கம். அந்த ஸ்லோகத்துல தானே கண்ணன் எழுந்துருளி இருக்கிறேன்னு உறுதி அளிச்சிருக்கார். அதனால அப்பப்போ ஒரு 4 ஸ்லோகமும் காதுல வாங்கிக்கிறது நல்லது. தேவகஸ்ச உக்ரசேனஸ்ச சத்வாரோ தேவகாத்மஜாக தேவவான் உபதேவஸ்ச சுதேவோ தேவவர்தனா தேஷாம் ஸ்வசாரஹ சப்தாசன்னு திருததேவாதயோ நிருப சாந்தி தேவா உபதேவாச்ச ஸ்ரீதேவா தேவரக்ஷிதா சகதேவா தேவகீச்ச வசுதேவ உவாகதாக. இப்படி கொள்க. அந்த தேவகனிடத்துல பிறந்த பெண்ணு தேவகி. தேவகன் பெண்ணுங்கிறதுனால தேவகி. தேவகி பிராட்டி வசுதேவரை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறாள். வசுதேவருக்கு இன்னும் பல மனைவியர், பௌரவி, ரோகிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இலா, தேவகி பிரமுகா ஆசன்னு பத்னிய ஆனக துந்துவே. ஆனக துந்துபின்னு வசுதேவருக்கே ஒரு பெயர். அவர் பிறந்த போது எல்லாம் துந்துபி வாத்தியத்தை ஓஹோன்னு தேவர்கள் முதற்கொண்டு வாசித்தார்களாம். அதனால அவருக்கு ஆனக துந்துபின்னு பேர் வந்தது. கம்ச சுனாமா. இனி உக்ரசேனனை பத்தி பார்ப்போம். உக்ரசேவன் பண்ணனுக்கு கம்சங்கிற பிள்ளை பிறந்தார். கம்சஹா சுனாமா நக்ரோதா கங்கஹா சங்குஹு சுகுஸ்ததா ராஷ்டிரபாலோத சிருஷ்டிச்ச துட்டிமான் ஔக்ரசேனையா. அதுக்கப்புறம் பஜமான வம்சத்தில் சூரன் பிறந்தார். அவர் தான் சூரசேனன். சூரசேனனுக்கும் மாரீஷா என்பவளுக்கு கல்யாணமாகி பல பிள்ளைகள் பிறந்தார்கள். 10 பிள்ளைகள் 5 பெண்கள். பேர் சொல்றார். தேவமீடஸ்த சூரஸ்ய மாரிஷா நாம பத்னிய பூது தஸ்யாஞ்ச ஜனயாமாச தசபுத்ரான் அகல்மஷான் வசுதேவம் தேவபாகம் தேவஸ்ரவச நாமகம் சிருஞ்சயம் சியாமகம் கங்கம் சமீகம் வத்சகம் மிருகம் தேவதுந்தவயோ நேதுகு ஆனகா எஸ்ய ஜன்மனி. அப்படி அவர் பிறந்த போது, வசுதேவர் பிறந்த போது தேவ துந்துவிகளெல்லாம் சத்தமிட்டன. எல்லாரும் ஆனந்தம். இவர் பிறந்ததுனாலதான் கண்ணன் அவதரிக்க போகிறார். கண்ணனாலதான் உலகத்துக்கே க்ஷேமம் ஏற்பட போகிறது. அதனால் நன்மை நன்மைன்னு எல்லாரும் கோஷம் போட்டிருக்கார்கள். இனி இதனுடைய மற்றொரு சரித்திரம் சொல்றேன். கண்ணனுக்கு தந்தை வசுதேவர் தெரிந்தது. வசுதேவருக்கு உடன் பிறந்த பெண்களாரு. வசுதேவரோட கூட 5 பெண்கள் பிறந்தார். 10 பிள்ளைகள் பிறந்திருக்கா, 5 பெண்கள் பிறந்தார்கள். அந்த பெண்கள்ல மூத்த பெண்ணுக்கு தான் பிருத்தான்னு பேர். அந்த பிருத்தைய தத்து கொடுத்துட்டார்கள். குந்தி போஜன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு இந்த மூத்த பெண்ணை தத்து கொடுத்தார்கள். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால பெண்ணை தத்தெடுத்திருந்தார். இது தசரதனை பத்தியே ஒரு சரித்திரம் சொல்லது உண்டு. ஒரு பெண்ணு ராமனுக்கு முன்னாலேயே தசரதனுக்கு இருந்தாள். அவள் தத்து கொடுக்கப்பட்டாள்னு சில இடங்கள்ல நீங்க சரித்திரம் பார்த்துக்கலாம். ஆனா அது பிரபலமாக அப்படி பேசப்படுவதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பிருத்தாவை குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்ததுனாலே அவளுக்கு குந்தின்ற பேர் வந்தது. அந்த குந்திக்கு பிறந்தவர் தான் அர்ஜுனன் முதலானவர்கள் எல்லாம். அப்ப குந்திக்கு அர்ஜுனன் குழந்தை, கண்ணன், வசுதேவர், கூட பிறந்த குந்தி பிள்ளை, அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை. இதுதான் இவருக்கு அவருக்கு இருக்கிற உறவு. கடைசியில அத்தனை நெருக்கமான உறவுக்காகத்தான் இவ்வளவு பெரிய சாஸ்திரம், பகவத்கீதா சாஸ்திரத்தை கொடுத்தார். ஒரு பக்கம் அத்தை பிள்ளை தொடர்பு, இன்னொரு பக்கம் குரு சிஷ்யன் தொடர்பு. 4ஆம் நாள் பார்க்க வேண்டியது ஆச்சாரியனும் சிஷ்யனும். இன்னைக்கு பார்க்க வேண்டியது பிறந்தாருங்கிறதுனாலே அத்தை பிள்ளையும் மாமா பிள்ளையும். வசுதேவம் ஹரேஸ்தானம் வதன் தியானக துந்துபிம் பிருதாச்ச ஸ்ருததேவாச்ச ஸ்ருதகீர்த்தி ஸ்ருதஸ்ரவா ராஜாதி தேவி சைதேஷாம் பகின்யா பஞ்சகன்யகாக குந்தே சக்யுஹு பிதாசூரஹ அபுத்திரஸ்ய பிருதாமதாத். என்ன சொல்றார்? அபுத்திரன் அப்படின்னா அந்த குந்தி போஜனுக்கு குழந்தை பேர் இல்லை.
அவன் குழந்தைகள் இல்லாதனால நீ ஒரு பெண்ணை தத்து கொடுக்குறியான்னு கேட்கிறான். ஆகவே கொடுத்து விட்டார்னு தான் சரித்திரம் செல்லுகிறது. இது ஒரு பக்கம் நல்லவரா இருக்கார். அத்தை பிள்ளை அர்ஜுனன் எவ்வளவு வேண்டியவனா இருக்கார். அதனால கண்ணன் எல்லாத்தையும் உபதேசித்தார்னால் இது ஒரு அத்தை பிள்ளைய பத்தின சரித்திரம். கூட பிறந்த இன்னும் 4 பேர் அத்தைகள் இருக்கிறார்களே, அந்த அத்தையில ஒரு அத்தையினுடைய பிள்ளைதான் சிசுபாலன், இன்னொரு அத்தையினுடைய பிள்ளைதான் தந்தபக்தரன். கண்ணனுக்கு நேர் விரோதம். ஒரு பக்கம் அர்ஜுனன் அத்தை பிள்ளை அதனால நெருங்கினவர்னு சொன்னேன். அத்தை பிள்ளையா இருக்கிறதுனால நெருங்கி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அடுத்த அத்தை பிள்ளைய பார்த்தா சிசுபாலன், அவன் தான் எல்லா அபச்சாரமும் பட்டு அழிஞ்சே போனான், ஆனா மோட்சம் கொடுத்துட்டார். இன்னொரு பிள்ளைய பார்த்தா தந்தபக்தரன், ஸ்ருத தேவாது காரூஷோ விருத்த சர்மா சமக்ரஹீத் யஸ்மாம் அபூத் தந்தபக்தரா ரிஷிசப்தோ திதேசுதா. அடுத்தது ஸ்ருததேவா, முதல்ல பிருதா ஸ்ருததேவா. ஸ்ருததேவாவுக்கு பிறந்தவன் தான் தந்தபக்தரன். அடுத்தது ராஜாதி தேவ்யாம் ஆவந்தியோ ஜெயசேனோ அஜனிஷ்டா தமகோஷ சேதி ராஜா ஸ்ருதஸ்ரவசம் அக்ரஹீத். ஸ்ருதஸ்ரவஸ்ங்கிற பெண்ணு தமகோஷன் சேதி தேசத்து மன்னவனை கல்யாணம் பண்ணி கொண்டு அவனுக்குத்தான் சிசுபாலன் பிறக்கிறார். சிசுபாலா சுதஸ்தஸ்யாக கதிதஸ்தஸ்ய சம்பவா தேவபாகஸ்ய கம்சாயாம் சித்திரகேதுர் பிருகத் பலவ். இப்படியாக இவர்களுடைய அவதாரத்தின் ரகசியம் யாது? ஏன் கண்ணன் எப்படி பிறந்தான்னு சொல்லியிருக்கிறார். இவர்களுடைய முன் பேர்லாம் பார்த்தால் விஷ்ணிகள்னு பேருண்டு, போஜர்கள்னு பேருண்டு, மதுன்னு பேருண்டு. அதனாலதான் கண்ணனுக்கு மாதவன் ஒரு பேர் சொல்லுவார். எது குலத்துல பிறந்ததுனாலே யாதவன்னு சொல்லுவார். விஷ்டி வம்சத்துல பிறந்ததுனாலே விஷ்டி வம்ச பிரதீபன்னு சொல்லுவார்கள். அல்லது வார்ஷ்ணேயன்னு ஒரு பேர் உண்டு. கீதை கொஞ்சம் மனப்பாடம் இருக்கிறவர்களா இருந்தால் வார்ஷ்ணேயான்னு ஒரு இடத்துல அர்ஜுனன் கூப்பிடுவார். அது என்னது வார்ஷ்ணேயான்னு நமக்கு தோணும். விருஷ்டி வம்சத்துல பிறந்ததுனால கண்ணன் பெருமானுக்கு வார்ஷ்ணேயன்னு ஒரு திருநாமம். மது மாதவன், யது யாதவன், போஜன், விருஷ்ணி, இப்படி எல்லாத்த கொண்டுதான் கண்ணனுக்கு இத்தனை திருநாமங்கள். அது அவரே சொல்றார். மேலும் கௌசல்யா கேசினம் தேகம் அசூத குலநந்தனம் ரோச்சனாயா மதோ ஜாதா ஹஸ்த ஹேமாங்கதாதயா. வசுதேவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல மூத்த மனைவி, அவளை பற்றி தான் பார்த்துட்டோம், தேவகி. தேவகிக்கு தான் 8 குழந்தைகள் பிறந்தார்கள். அடுத்தது பௌரவின்னு பேர், அடுத்தது ரோஹிணி, அடுத்தது பத்ரா, அடுத்தது மதிரா, அடுத்தது ரோஜனா, அடுத்தது ஈலா, கடைசியா தேவகி. இப்படி 7 திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். தேவகிக்கு 8 குழந்தைகள் பிறந்தனர். அதுல ரோஹிணி தேவிக்கு தான் பலராமனுடைய அவதாரம். அதுல 2 பேருக்கும் அவர் சேர்த்து பிறந்தார். ஒரு பக்கத்திலே தேவகியினுடைய கர்ப்பத்திலே இருந்தார், அப்புறம் கர்ப்பம் மாறி ரோகிணி மாதாவனுடைய கர்ப்பத்திலே இருந்தார். இங்க உதித்தார், அங்கு பிறந்தார். இதுவே அவருக்கு இருக்கிற பெருமை. அடுத்தது ரோகிணி தேவிக்கு சுபத்ரா தேவி பிறந்தாள். இன்னைக்கும் புரி ஜெகநாதத்துக்கு போனால் கண்ணன், பலராமன், சுபத்ரா. அதுல கண்ணன் மட்டும் தேவகியின் மைந்தன். ஆனா சுபத்ராவும் பலராமனும் ரோகிணி தேவியினுடைய மைந்தர்கள். தந்தை ஒருவரே வசுதேவர். ஆனா அந்த தந்தைக்கு தன மனைவிகள் இருக்க, அதுல சுபத்ரா தேவியும் பலராமனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். புரி ஜெகநாதம்னு சொன்னாலே அது நடக்கிற ரதோத்சவத்தை பத்தி உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் வரும். ஆன்னு கண்ணை திறந்து கொண்டு கையை நீட்டி கொண்டு சுபத்ரா தேவி, பலராமன், கண்ணன் 3 பெரிய தேர். அந்த தேரோட இந்த கோடியிலேருந்து குண்டிச்சா தேவி மந்திர் வரைக்கும் எழுந்துருட்டு திரும்பி வரார்கள். 10-12 நாள் உற்சவம், ஆச்சரியமான உற்சவம். அந்த சுபத்ரா தேவி, சுபத்ரா. அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் கல்யாணமாகி அபிமன்யு பிறக்க, அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் கல்யாணமாகி பரீட்சித்து பிறந்து, அந்த பரீட்சித்தை தான் கர்ப்பத்திலேயே கண்ணன் காப்பாற்றி கொடுத்து இந்த சரித்திரத்தை நடக்கிறது. அப்ப உறவுன்னா எப்படின்னு பார்த்து கொள்ள வேண்டும். பாண்டுவுக்கும் தந்தையே உங்களுக்கு தெரியும். திருத்தராஷ்டிரன், பாண்டு 2 பேரும் பிறந்தார்கள். அதுல பாண்டுவுக்கு குந்தியோட மாதிரி தேவியோட கல்யாணம் ஆச்சு. பாண்டுவுக்கு அர்ஜுனன் பிறந்தார். அர்ஜுனனுக்கு சுபத்திரையோட கல்யாணம். அபிமன்யு பிறந்தார். அபிமன்யுக்கு உத்தரையோட கல்யாணம். பரீட்சித்து பிறந்தார். பரீட்சித்துக்கு அப்புறம் ஜனமேஜய மகாராஜா பிறந்தார். அதற்கப்புறம் அவருக்கு சதானந்தர்னு பிறந்ததாக சொல்லுவார்கள். இப்படி வரிசையா அவர்களுடைய பரம்பரைன்னு வைத்துக் கொள்க. ஜனமேஜயன், அதுக்கு மேல சதானந்தர், பரீட்சித்துக்கு இன்னும் பல பேரும் அவதரித்து அவர்களாலதான் மதுரா நகரம், பிருந்தாவனத்தில் இருக்கிற பிரதிஷ்டை எல்லாம் அவர்களால் நடந்தது. வஜ்ரநாபன்கிற ஒரு பண்ணார் என்றெல்லாம் பல சரித்திரங்கள் உள்ளன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இவர்கள் எல்லாம் பிறக்க சுபத்ரோ பத்ரவாகச்ச துர்மதோ பத்ர ஏவச்ச பௌரவி, ரோஹிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இலா. இப்படியாய் கண்ணனுடைய அவதாரத்தின் ரகசியம் உள்ளது.
கண்ணனோட கூட யார் பிறந்தார்கள்னு கூறுகிறேன் கேள். எல்லாம் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு சரித்திரம் சொல்லிட்டு இருக்கார். கீர்த்திமந்தம் சுஷேணஞ்ச பத்ரசேனம் உதாரதீஹி ருஜும் சம்மர்தனம் பத்ரம் சங்கர்ஷண மகீஸ்வரம் அஷ்டமஸ்து தயோராசீது ஸ்வயமேவ ஹரிக்கில. ஹரியான எம்பெருமான் 8வது குழந்தையா தானே பிறந்தார். பல சமயம் 8வது குழந்தையன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு இருப்போம். முன்னாடி இருக்கிற 7 பேர் பேர் சொல்லுவோம்னா தெரியாது போடும். ஆனா கண்ணனுக்கே முன்னாடி பிறந்தவர்கள். கண்ணன் இப்படி வரணுங்கிறதுக்காக 6 பேர் அதுல உயிரை கொடுத்து கண்ணனை ரட்சித்து நமக்காக கண்ணனை சொத்தா கொடுத்தவர்கள். வசுதேவருக்கு 8 பேர் பிறந்தனர். கீர்த்திமந்தம் சுஷேணஞ்ச பத்ரசேனன் ருஜு சம்மர்தனன் பத்ரன், இந்த 6 பேரும் இறந்தனர். அவர்கள் ஒத்தத்தையும் கம்சனே கொண்டுட்டான். அப்புறம் 7வது பலராமன் பலபத்ரன் சங்கர்ஷணன் அவருக்கு பேர். 8வது குழந்தையா தான் கண்ணன் அவதரிக்கிறார். இப்படி எண்மர் கர்மாணி அபரிமேயாணி மனசாபி சுரேஸ்வரைகி சக சங்கர்ஷண சக்கரே பகவான் மதுசூதனா. பலராமனும் கண்ணனுமாக சேர்ந்து எத்தனை சேட்டிதங்கள் பண்ணார்கள். இவர்கள் அவதரித்து இதெல்லாம் செய்யாமல் போயிருந்தால் மானேன கேனச்சி தலப்சியத நோபலப்தும்னு சொல்லுவார்கள். இவன் பிறந்து இத்தனையும் பண்ணி காட்டினதுனாலதான் அவரை பத்தின ஞானம், அவரிடத்துல பக்தி இவை நமக்கு உருவாயித்து. அவர் அவதரிக்காமலே போயிருந்தா என்ன ஆகும்? பரமாத்மா இருந்திருப்பார். ஆனா ஜீவர்கள் பரமாத்மா இத்தகையவன் என்று எப்படி தெரிந்து கொள்ள? நம்ம அனுமானத்துக்கு எட்டாதவர், பிரத்யக்ஷமா பார்க்க முடியாதவர். பின் அவர் யாரு, என்ன, எப்படி செய்வார், எதற்காக அவர் பயன்படுகிறார்ங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவதாரம் பண்ணதான் தெரிய வரும். அவதரித்த திசையிலே எங்கோ நான் தனி ராஜா, நீங்களாம் கிட்டக்கே வர முடியாதுன்னு அவர் இருக்கவே இல்லை. உங்களோடு ஒருத்தனாக, மனிதனோடு மனிதனாக. ஏன் மனிதனோடு மனிதனாக? பன்றியோடு பன்றியாய், கூர்மத்தோடு கூர்மமாய், மீனோடு மீனாய், இப்படி ஒவ்வொன்றும் பிறக்கும் போது மனிதரோடு மனிதனாத்தானே பிறந்தார். இதுல ஆச்சரியம், நரசிம்ம பெருமானுக்கோ வராக பெருமானுக்கோ கல்யாணம் ஆயிற்று, விவாகம், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஆபத்துகள், அதனால ஏதோ ஆபத்து சூழ்ந்து அவர் குழந்தை பிறந்தது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. பிறந்தார், இரண்யாட்சன் இரண்யகசிபு முடித்தார், கிளம்பி போயிட்டார். ஆனா ராமன் கண்ணன்னு பார்க்கும்போதுதான் எல்லாம் நம்மாட்டமே பட்டது. கல்யாணம் உண்டு, அப்பா அம்மா உண்டு, ராஜ்யம் உண்டு, சொத்துண்டு, பத்துண்டு, இழந்ததுண்டு, அழுததுண்டு, தொலைத்ததுண்டு, தேடியதுண்டு, குழந்தைகள் உண்டு, ராஜ்யத்தை இழந்ததும் உண்டு, கிடைத்ததும் உண்டு, எல்லாமே உண்டு. அதனால் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் நமக்கு ரொம்ப நெருங்கின அவதாரம். அவ இருக்கவே தான் கடவுள்ங்கிறவர் நமக்கு நெருங்கினவர்ங்கிற நம்பிக்கையே வருகிறது. அதைத்தான் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு சொல்றார். சக சங்கர்ஷண சக்கரே பகவான் மதுசூதனா கலோ ஜனிஷ்யமானானாம் துக்கசோக தமோனுதம் அனுகிரகாய பக்தானாம் சுபுண்ணியம் வதனோத்யசா. மக்களை அனுகிரகிக்கணும், அவர்களுக்கு நல்ல பக்தி ஏற்படுத்தி அழைச்சின்னு போகணும். இப்ப இதுவே ஒரு வகை தானே. அவர் நிறைய சேட்டிதங்கள் பண்ணார், அது புராணமா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம இங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெதுவா நம்மை அறியாமல் பக்தி வளர்ந்துடுங்கிறார். தெரிந்தும் வளரும், தெரியாமலும் வளரும். நமக்கு ஒரு உறுதி ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். ஆன்மீகத்தின் அடிப்படையே நம்பிக்கை, அறிவியலின் நம்பிக்கையே பரிசோதனை. பரிசோதனை பண்ணிப்பாட்டு நிரூபித்தால் நம்பிக்கை வரும். இங்க நம்பிக்கை வைத்தால் பரிசோதனை முடிவு தன்னடையே உனக்கு கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். இதுக்கு அவர் அவதரிச்சு காட்டினா தானே உண்டு. நமக்கு அந்த நம்பிக்கை வரட்டும்ங்கிறதுக்காகத்தான் பிறக்கிறார். போஜ விருஷ்ணி அந்தக மது சூரசேன தசார்க கைகி ஸ்லாகனீயே ஹிதா சஸ்வத் குரு சிஞ்சய பாண்டுபி. எல்லா பேரும் இவர்களுக்கு முற்பட்ட வம்சத்தவர்கள் பேரெல்லாம் படிச்சிருக்கார். போஜர்கள், விருஷ்ணிகள், அந்தகர்கள், மது, சூரசேனன், இவர்களெல்லாம் அந்த அவதரத்தில் இருந்தவர்கள். திலோகம் ரமயாமாச மூர்த்தியா சர்வாங்க ரம்யா ஜாதோகதா பிதிருகிருகாத் பிரஜ மேதிதார்த்தா ஹத்வாரிபூனு சுதசதானி கிருதோருதாரா. அப்படி சரித்திரத்தை ரகசியத்தை சொல்லிண்டே வரச்சே சுகர் திடீர்னு இந்த ஸ்லோகத்தை கொடுத்தார். பிறந்தன்னிக்கே கண்ணன் தன்னுடைய பிறப்பு அறைய விட்டு கிளம்பி போய்விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை இந்த விதம் முடிச்சுடுறார். 9வது ஸ்கந்தம் இதோட முற்று பெறுகிறது. அவர் சொன்னது என்ன? கடைசி ஒரு வரி, கண்ணன் பிறந்தார், பிறந்த இடத்துல வாழக்கூட இல்லை, அன்றைக்கே கிளம்பி போய்விட்டார், ராத்திரியில பிறந்தார், ஏன் உடனே போனார் அப்படின்னு கேள்வியோட நிறுத்திட்டார். இப்படி நிறுத்தினாதான் அடுத்தது என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆகுங்கிற ஒரு ஆவல் கிளம்பும். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நாடகங்கள்ல மட்டும்தான் இல்லை. சொல்றதுன்னு அழகுனால் எல்லாத்தையும் அப்படியே வளவளான்னு சொல்லக்கூடாது. ஒரு போஷித்து போஷித்து பாதுகாத்து சொன்னாதான் ஓ அடுத்ததை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தோணும்.
9வது ஸ்கந்தம் முடிந்தது.